வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, ஐயா அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குங்க. இதை முதல்ல தயவு செஞ்சு நம்புங்க. நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது இப்போ மனசே பதபதிக்கக்கூடிய பல நெகட்டிவான விஷயங்கள் தான் இப்போ நிறைய நம்ம ஆன்லைன்லேயே ஆகட்டும், வெளியே ஆகட்டும், காதுக்கு வந்து சேருது, கண்கள்லையும் பார்க்குறோம். இதனாலேயே மனசுல நெறைய பேத்துக்கு பதட்டங்கள் அதிகமாகி, அந்த எண்ணங்களும், சிந்தனைகளுமே அவங்களுக்கு ஒரு நல்லத குடுக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள குடுக்குதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் நீங்கள் நல்லதை எதிர்பார்த்து பயணிச்சுட்ருக்கீங்கன்னா, அப்போ இறைவன் நீங்கள் அழைக்காமலே உங்க மனசுல வந்து குடியேறுவாரு. நல்லது கண்டிப்பா உங்கள் வாழ்வில் வந்து சேரும். இதை எவராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு வரக்கூடிய சோதனைகளும், வேதனைகளும் எதற்காக வருகிறது என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதனே நல்ல எதிர்காலத்தை சரியாக அமைத்துக் கொள்வான். மீண்டும் அந்த தடுமாற்ற சூழ்நிலையே தன்னுடைய லைஃப்குள்ள வரவே விடமாட்டான். அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. கடந்த சில பதிவுகள் நம்ம இந்த ராசியில் உள்ளவர்கள் உங்கள் கணவராகவோ அல்லது மனைவியாகவோ இருந்தால் எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத நம்ம மிக தெளிவாக கடந்த சில பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இதில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டது, ஐயா அடுத்து மகர ராசிக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் தேவைப்படக்கூடிய தெளிவுகள் இங்கே நேரத்தில் நிறையவே இருக்குது. ஆகையால் உங்களுக்கான வாழ்க்கைக்கான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பதிவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகையால் நம்பிக்கையோட முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ, அதே போல தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா நல்லது நல்லவர்களை வந்து அடைவதை எவராலும் தடுக்க முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணமே இது போன்ற நல்ல ஆன்மீக பொருட்கள் உங்களை நோக்கி வருவது தான். ஏன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆன்மீக பொருட்கள் இருக்குது. அவ்வளவும் நம்மளால் வாங்கவும் முடியாது, வாங்கவும் கூடாது. ஏன்னா ஒரு சில ஆன்மீக பொருள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றப்ப அதற்கான நல்ல அதிர்வலைகள் வேலை செய்யுதுன்னா அதுவே போதும். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன். எதுவாக இருந்தாலும் அளவோடு நீங்கள் எடுத்துக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு, சந்தோஷத்திற்கு எந்தெந்த நல்ல விஷயங்கள் அளவோடு தேவையோ அந்த அளவோடு மட்டும் அதை அலோவ் பண்ணுங்கள், போதும். அப்புறம் நீங்கள் நல்லதை அடைஞ்சு நல்லபடியான எதிர்காலத்தை அமைச்சுக்கிட்டு அதை வாழ கற்றுக்கோங்க. ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 5 பாக்கெட் சாம்பிராணி வாங்குறவங்களுக்கு 11 சிவப்பு குன்றின் மணிகளும் 5 மினி கோமதி சக்கரங்களும் நம்ம முற்றிலும் இலவசமாக தரோம். எல்லாமே ஒரிஜினல் ஆன்மீக பொருட்கள். அதே போல் 10 பாக்கெட் சாம்பிராணி வாங்குபவர்களுக்கு 11 சிவப்பு குன்றின் மணிகளும் 11 மினி கோமதி சக்கரங்களும் முருகன் மந்திரங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரம் தான் அந்த சாஸ்திர பந்தம். அந்த மந்திரத்தையும் நம்ம வழங்குகிறோம். ஆகவே இந்த ஆஃபரில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தனியாக 2 பாக்கெட் 3 பாக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஐயா இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் மகர ராசிக்காரங்க உங்களுடைய கணவராகவோ மனைவியாகவோ இருந்திருக்காங்க அப்படின்னா கடந்த சில வருடங்களாக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் கூட இருந்தவங்க நேருக்கு நேராகவே பார்த்துருப்பீங்க. கண்ணெதிராக பார்த்து நிறைய மனவேதனைக்கும் மன கவலைக்கும் ஆளாயிருப்பீங்க. மகர ராசிக்காரங்கனாவே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க. இந்த 12 ராசிகள்லேயே ரொம்ப வெகுளியான ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் இவங்க பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எண்ணம் இவங்க மனசில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்க, இப்படியே தான் நினைப்பாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி நம்மள மாதிரி தானே யோசிப்பாங்க. ஆனால் இங்கே 5 விரலும் ஒரே மாதிரி இல்லையே. அப்படி மனிதர்களுடைய உண்மையான குணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் மகர ராசிக்காரர்களுக்கு மனிதர்கள் மீது உள்ள நம்பிக்கையே போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள், யாரையுமே நம்பவே மாட்டேன் அப்படின்ற சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. யார் பேச்சையுமே நான் நம்ப மாட்டேன்ப்பா, யார் இங்கே இப்போ உண்மை பேசுகிறாங்க, யார் பொய்யை பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் தலைவர் அப்படின்றப்ப கண்டிப்பாக கஷ்டமான ஒரு வாழ்க்கையை பிற்பகுதி, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முற்பகுதி கஷ்டத்தையும் வேதனையும் இவர்கள் சந்திக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். ஆனால் பிற்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இவர்கள் கையில் இருக்கும். அப்படி சொன்னாலும்
இதே மகர ராசிக்காரில் ஏங்க நீங்கள் என்னங்க முற்பகுதி நல்ல கஷ்டப்படக்கூடிய காலமாக இருக்குன்றீங்க, பிற்பகுதி சந்தோஷமான காலம் அமையும் அப்படின்றீங்க. ஆனால் எனக்கு 45, 50, 60 வயசு ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நல்லதே இல்லை, ஒரு கஷ்டமே தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா, ஒரு மனிதனுக்கு தேடி ஒரு கஷ்டமும் வேதனையும் வருது அப்படின்னா அதை அந்த மனிதன் எந்த கோணத்தில் பார்க்கிறான் என்பதை பொறுத்து தான் அவன் இதுக்கு மேலே அந்த கஷ்டமே இல்லாத ஒரு சூப்பரான வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறானா, இல்லை இனி அந்த கஷ்டத்துலேயும் அந்த வேதனையிலையுமே உளுந்து இனி அதுவே வாழ்க்கையாக அவன் மாற்றிக்க போகிறானான்றது அவரவர்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் வைத்து தான் தெளிவாக முடிவு செய்யப்படுது. அப்போ இதே மகர ராசியில் இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள்னு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த சோதனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்த நபராக தான் நிச்சயம் இருப்பார்கள். எப்படிங்க அவங்க மட்டும் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் உண்மையான ஒரு விஷயம். அங்கே நடந்திருக்கிறது இதுவாக தான் இருக்கும். என்னன்னா, தன்னை நோக்கி வந்த விஷயங்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது. அந்த இடத்துல தான் மகர ராசிக்காரங்க ரொம்ப அலட்சியன்றதை விட அவங்களுக்கு அது வெகுளித்தனமாக விட்டுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஏன்னா இந்த ராசிக்காரருடைய ஜாதகம் நிறைய பார்க்க வரப்போ எல்லாரும் மனசார சொல்கிறது, ஐயா நாங்கள் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணலை, நாங்கள் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் நாங்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறோம், நாங்கள் தான் அவ்வளோ அதிகமாக வேதனைப்படுறோம், எல்லோரும் நல்லா இருக்கிற எங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு சொல்பவர்கள் தான் அதிக பேர் இந்த மகர ராசிக்காரங்க. ஏங்க நல்லவங்கள நல்லது நினைக்கிறவங்களுக்கு ஏங்க கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லது நினைப்பதுனால அந்த கஷ்டம் வருதுன்றது உண்மை கிடையாது. அந்த நல்லதை நினைக்க வேண்டிய இடத்தில் நினைக்காம போனது தான் அந்த கஷ்டத்திற்கான காரணம். இந்த உண்மையை தான் இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் கணவராகவோ மனைவியாகவோ இருந்தால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவர்கள் சிந்தித்த செயல்கள் நல்லவையாக இருந்தாலும் அதை எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, யாரை நம்பி அதை பண்ணாங்க, எந்த சூழ்நிலையில் அதை பண்ணாங்க, அதுதான் அவர்களுக்கு ஏமாற்றத்தையோ மனவேதனையோ கொடுத்துருக்கும். இதை தான் நிறைய பேர் ஏங்க நான் நல்லதே நினச்சாலே எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு காரணம் என்னென்னா, இது சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்லிடுறாங்க, ஏன் பிறந்ததுலேருந்து நான் கஷ்டங்க, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இப்போ எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னை வரைக்கும் ஒரு நல்லதே இல்லை லைஃப்பில், எதுக்குடா வாழ்கிறேன்னு தெரியல, இப்படி சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பரிசீலனை பண்ணி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பல உண்மைகள் அது தெரிய வரும். ஏன்னா அதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க, வெளியில் சில நபர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. பல இடங்களில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன, பல இடங்களில் இவர்கள் தவறவிட்ட வாய்ப்புகள் என்ன, பல இடங்களில் இவர்களுடைய அலட்சியங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற பல உண்மைகள் தெரியும். ஒருத்தர்கிட்ட ஏமாறுறன்னா கூட அதுக்கு காரணம் நம்ம தான். தப்பு எங்கன்னா நம்ம மேலே தான் இருக்குது. ஏமாத்துறவங்க மேலே நம்ம தப்புன்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்பு. அவங்க நீங்களேனாலும் வேறு யாரையாவது ஒருத்தரை ஏமாத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவரவர்களாக தான் வாழ்க்கையில் அதற்கான கர்ம பலன்களை அனுபவித்து நல்லவர்களாக மாறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம போய் ஒருத்தரை திருத்தணும்னு நினச்சாலோ மாற்றணும்னு நினச்சாலோ அதை விட ஒரு பெரிய நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல் வேறு எது இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே யாரும் குழந்தைங்க இல்லை. மகர ராசிக்காரங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே யாரும் குழந்தைங்க கிடையாது. குழந்தைங்க கூட யோசிக்கிறாங்க ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி இது சரியாக தவறான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வளர்ந்தவர்கள், நல்ல ஒரு அறிவு திறமை கொண்டவர்கள் கூட சில இடங்களில் இது சரியாக தவறான்னு யோசிக்காமல் பல தவறான விஷயங்களை யோசிச்சிட்றாங்க, பண்ணிடுறாங்க. ஆகவே மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள். இந்த வாழ்நாள் முழுவதும் பழகக்கூடிய பேசக்கூடிய நபர்களிடம், மனிதர்களிடம் கவனமாக தான் இருந்தாகணும், எச்சரிக்கையுடன் தான் இருந்தாங்க. இதுக்காக நாங்கள் என்னங்க எல்லார்கிட்டையும் பயந்தே பேச முடியுமா, எச்சரிக்கையோடு பேச முடியுமானா அப்படி நான் சொல்ல வரல. யாரையும் உடனே நம்பாதீங்க. யாரையும் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்கன்னு நீங்கள் மட்டும் நினைக்க அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு நிலைமையை அடைய முடியும். ஏன்னா உங்களை நோக்கி வருபவர்கள், உங்கள் அருகில் உள்ளவர்கள் எல்லாரும் உங்களுக்கான நபராக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் மிச்சம். அங்கே பதிலே இல்லை. ஏன்னா இங்கே யார் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்றதை யார் மனசுக்குள்ளே போயும் பார்க்க முடியாது. வெளியில் என்னத்தை பேசுகிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்றது அவங்களுக்கும் கடவுளுக்கும் தான் வெளிச்சம்.
அப்படின்றப்ப மகர ராசிக்காரங்க கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை நம்புறதை தவிர்க்கணும். அதே போல் சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயலாதவர்களுக்கு மனதார தானம் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு சனி பகவான் நண்பர் ஆவார். கண்டிப்பாக சொல்கிறேன், சனி பகவான் நண்பர் ஆவார். சில சோதனை நண்பனாகவே மாறினாலும் சில சோதனைகளை கொடுத்து நல்ல மாற்றத்துக்கு கொடு. சோதனை என்பது இன்றியமையாதது, இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மகர ராசிக்குன்னு நான் சொல்ல, பொதுவாகவே மனிதனுக்கு ஒரு விஷயம் சோதனையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்து தான் அந்த விஷயம் கையில் கிடைக்குதுன்னா அதுதான் பவர்ஃபுல், அதுதான் நிலையானது. அப்போ தான் அந்த மனிதனுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். இதனால தான் நான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும், ஐயா இப்போ கஷ்டமான காலநிலையாக உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் இருக்குது, ஆனால் இதை நீங்கள் கஷ்டம்னு பார்க்காதீங்க, இந்த நேரத்தை நீங்கள் பொக்கிஷமாக பாருங்கள். இந்த கஷ்டமான சூழ்நிலையும் வேதனையான சூழ்நிலை தான் உங்களுக்கு பல உண்மைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும். யாருமே சொல்லாத பல ரகசியத்தையும் உண்மையும் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நீங்கள் கண்ணெதிர பார்ப்பீங்க. இதை தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். கண்ணை மூடிட்டு உட்காந்துடாதீங்க, கண்ணை திறந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை உங்களுக்கே கண்ணாடி முன்னாடி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலை. ஏன்னா இதை எல்லாம் இப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் கடந்து வந்திருக்காங்க. வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது, மருத்துவ செலவுகள், மன ரீதியான பிரச்சனை, டோட்டலாக அதான் அந்த 7.5 சனியில் மகர ராசிக்காரங்க பட்ட துன்பங்கள், துயரங்கள் வார்த்தைகளால் சொல்லி மீள முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறோம். அவங்க 7.5 சனியில் அப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு. பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. அதனால தான் மகர ராசிக்காரங்கள்ட்டலாம் இப்போலாம் போய் யாராவது கஷ்டம் வேதனைன்னு சொன்னால், அட போங்கய்யா, இதை விட கஷ்டத்தெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே எதுவும் இல்லை, போங்க, அப்படி அந்த பக்கம் போங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வேதனையான சூழ்நிலைகளை கடந்து வந்த மகர ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கிறார்கள் அப்படின்னா, உங்கள் கணவனும் மனைவியும் அந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னா என்றுமே நேர்மை தவறாமல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இங்கே மற்றவர்களை குறை கூறக்கூடிய, காரணம் சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களை நீங்கள் இருந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ட்ராபேக். இதை நீங்கள் நல்லா உணர்ந்தவர்கள், ஒரு ஞானி போல நல்ல தீர விசாரித்து அந்த வாழ்க்கை முறையை உணர்ந்தவர்கள், புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். காரணத்தை கூறும் மகர ராசிக்காரர்கள் ஏதோ நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதனால தான் நான் சொன்னேன், யாரையும் வெகுளி மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதீங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். அதே போல் தான் இந்த கும்பம், மகரம்னு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்திடுங்க. நீங்கள் எதெல்லாம் பேசுகிறீங்களோ அது நடக்கும். இது நீங்கள் மகர ராசிக்காரங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரங்க இருந்தாலும் சரி, அவங்க எந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த விஷயம் அந்த குடும்பத்தில் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு விளையாட்டு கூட எதுவும் அபச்சொல்லாக பேசாதீங்க, தீய சொற்களை பேசாதீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை உண்மையிலுமே நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, கண் கலங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நேரத்துலையும் நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நாளைக்கு கண்டிப்பாக என் லைஃப் மாறிடும், நான் நல்லபடியாக தான் இருக்கிறேன், சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க. இங்கே மகர ராசிக்காரர்களிடம் சொல்லாத ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? இது மற்ற ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களா சொல்லியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பதிவை பார்ப்பவர்கள் இந்த தெளிவோடு தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்தி கொண்டு போயிடணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். இதுவரை இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், மகர ராசிக்காரர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னென்னா, தனக்கு என்ன வேணுன்றதை இந்த பிரபஞ்சத்திடம் உணர்த்த தவறிடுறாங்க, அதை தப்பாக உணர்த்திடுறாங்க. இதுதான் மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் செய்யக்கூடிய மிகப்பெரிய, ஏன்னா நான் அடிப்படை அஸ்திவாரத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் மேலோட்டமாக இதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வரும் சொல்லுங்கள், எனக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும் சொல்லுங்கள், எனக்கு கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டும் சொல்லுங்கள், இதையெல்லாம் தேடும் நபர்கள் முழுமை அடைய மாட்டார்கள், முழுமையான வாழ்க்கையை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. ஆனால் இதையெல்லாம் நடக்கணும்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த ஆரம்ப இடத்த நம்ம சரி பண்ணணும், அடிப்படை அஸ்திவாரம் எங்கே இருக்குன்றதை தேடுறவங்க இதையெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, தானாக அவங்க லைஃப்பில் நடக்கும். அப்போ மகர ராசிக்காரர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒன்று
தவறாக உணர்த்திடுறீங்க அல்லது உணர்த்த தவறி விடுகிறீர்கள். என்னங்க தவறாக உணர்த்துறீங்க அப்படின்னா, இந்த பதிவை பார்க்கும் மகர ராசிக்காரங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மகர ராசிக்காரங்க இருந்தால் பாருங்கள், யார் யாரெல்லாம் கஷ்டம், கவலை, சோதனை, வேலை இல்லை, வருமானம் இல்லைன்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறார்களோ, 24 மணி நேரமும் அதை பற்றியே நினைத்து கவலையில் விழுந்து கிடக்கிறார்களோ, அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த சூழ்நிலைக்குத்தான் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா இங்கே தான் நான் சொன்ன விஷயம் நடக்குது. இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துவது இதுதான். ஐயா, ஒரு பக்கம் உங்களுடைய சுயஜாதகம், இன்னொரு பக்கம் உங்களுடைய அதாவது இந்த பிரபஞ்சம். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான், பயணிக்கிறான். இதை தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் உங்கள் சுயஜாதகத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வருது. ஜாதகப்படி, கிரகநிலைகள் படி, தசாபுத்திப்படி உங்களிடம் வரக்கூடிய பலன்கள் என்ன. இன்னொரு பக்கம் பிரபஞ்சம். இந்த பலன்கள்லாம் வர்றப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை யோசிக்கிறீங்க, எதை ஈர்க்கிறீர்கள் என்ற இடத்துல அந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்கள் வந்து சேருது. அப்போ சுயஜாதகத்தின் பலன்களும் பிரபஞ்சத்தினுடைய பலன்களும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அந்த மனிதன் அதில் நல்லதை அடைகிறானா இல்லை தோல்வி அடைகிறானா என்பது இந்த ரெண்டு பலன்களும் ஒன்று சேர்றப்ப அங்கே நடக்கக்கூடிய கால்குலேஷன், அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுதா கெட்டதாக மாற்றுதான்றது, எல்லாமே கஷ்டப்படுறானா அப்படின்றது எல்லாமே அங்கே தான் நிர்ணயிக்கப்படுது. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்திலே சில ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அங்கேயே சில கஷ்டங்கள், வேதனைகள்னு காலம் ஃபுல்லாக அப்படி தாங்க உங்கள் லைஃபு. சில பேர் ஜாதகம்லாம் பார்த்தாவே, ஐயோப்பா உங்கள் ஜாதகம் முழுக்க கஷ்டம் தாங்க இருக்குது, நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிற பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுத்துரும். ஏன்னா ஏதோ ஒரு நல்லதை நீங்கள் தேடி கையில் கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஐயா, இந்த உலகத்தில் எந்த நல்ல வழி மூலமாக நீங்கள் நல்லதை அடையலான்றதை மட்டும்தான் நீங்கள் தேடணுமே ஒழிய, இங்கே குறுக்கு வழிகள்னு நிறைய இருக்குது. அதில் போய் நல்லா வாழ்ந்தவங்களாம் சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. இங்கே நல்ல வழியில் பயணிப்பது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஐயா நல்லவங்களாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க, அப்படி ஒரு லாஜிக்கே தப்பு. நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சா அவங்க ஏமாந்துடுறாங்க, அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. கெட்டவங்க ஏன் நல்லா இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு சுபயோகமாக வாழ்கிறதுக்கு, வசதியாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதற்கான விஷயங்களை பண்ணி அவங்க ஈர்த்து கொள்கிறார்கள். ஆனால் என்னதான் கெட்டவங்க ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை வைத்து பணத்தையும் காசையும் ஈர்த்து கொண்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கெடுதலுக்கும் கர்ம பலன்கள் நிச்சயம் இருக்குது. அங்கே யாரும் தப்பிக்க முடியாது. இங்கே மிஸ் ஆனாலும் அங்கே கண்டிப்பாக இருக்குது. அங்கே கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய பலன் வட்டியும் முதலுமா சேர்த்து கிடச்சிரும். ஆகையால் தான் சொல்கிறேன், நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்கன்ற அந்த லாஜிக்கே உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நல்லவர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட காலமாக இப்போ மாறிடுச்சு, கலிகாலமாக மாறிடுச்சு. ஆகவே இதை மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லணும். சும்மா ராசி பலன் பார்க்குறோம், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட கலர் என்ன, அதிர்ஷ்ட நாள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு முழுமையாக ரிசல்ட்டை கொடுத்துருன்னு நினச்சிடாதீங்க. 50% உங்களுடைய ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா மீதி 50% இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இருக்குது. இது இரண்டுத்தையும் எப்படி ஒரு மனிதன் தராசு கல் எப்படி ஒரு பக்கம் ஒன்று அதிகமானால் ஒன்று பக்கம் இறங்குதேன்னு அப்படியே இங்கே இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அங்கே வைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பக்கம் உங்களுக்கு நிலை தடுமாறினாலும் இன்னொரு பக்கத்தை வச்சு நீங்கள் அதை சமமாக்கிக்கணும். அதை கரெக்டாக அந்த தராசு மாதிரி நடுநிலையாக கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் வாழ்க்கை சுமூகமாக சீராக இருக்கும். இதை புரிந்து கொள்பவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இந்த தெளிவுகள் எல்லாருக்கும் தேவை, உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவை. ஆகையால் இந்த பிரபஞ்சத்திடம் தெரிவிக்கக்கூடிய விஷயங்களை இந்த மகர ராசிக்காரங்க கரெக்டாக தெரிவிக்க கற்றுக்கோங்க. எப்படிங்க தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நெகட்டிவாக பேசாதீங்க. கெட்ட எண்ணம், அதாவது கெட்ட எண்ணம்னா என்ன, உங்கள் மனதில் உள்ள பயமும் ஒரு கெட்ட எண்ணம் தான். ஐயோ நமக்கு அப்படி நடந்துருமோ, நமக்கு நல்லதே நடக்காதோ, இது மட்டும் என்ன நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுவும் கெட்ட எண்ணங்கள், கெட்ட அதிர்வலைகள் தான். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லவன் கெட்டவன்லாம் தெரியவே தெரியாது. ஒரு மனிதன் எதை மீண்டும் மீண்டும்
தேடி செல்கிறானோ அதை திரும்ப கொண்டு வந்து அவன் லைஃப்குள்ளே கொடுக்கறது மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு வேலை. எதை பற்றி நினைக்கிறீங்க, எதை பற்றி யோசிக்கிறீங்க, எதை நோக்கி போகிறீங்க, எதை பற்றின முயற்சி எடுக்கிறீங்க, அதை பற்றின விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது தோல்வியை கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, ஆக மொத்தம் நீங்கள் தேடக்கூடிய விஷயத்துக்கான அந்த ஒரு ரிசல்ட்டை அது கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய வேலை. அது வெற்றியாகவும் இருக்கலாம், தோல்வியாகவும் இருக்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரங்க. இந்த பதிவை பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு இப்போ ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே கோடிக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்பில் கிடக்குது. எல்லா பதிவையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நீங்கள் பார்க்காத பல கோடி வீடியோக்கள் இந்த யூடியூப்பில் இருக்கலாம். ஆனால் இத்தனை கோடி பதிவுகளுக்கு நடுவில் நம்முடைய பதிவுகளுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக, இப்போ 20 நிமிஷம் தாண்டிடுச்சு. இந்த 20 நிமிடம் வரை இந்த பதிவு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ இதெல்லாம் தான் நீங்கள் வாழ்க்கையில் நன்மையை அடைவதற்கான தகுதிகள். இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பொறுமை, இந்த நிதானம், இவர் வாயிலேருந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து கடைசியாக ஏதாவது நம்ம தேடக்கூடிய கேள்விக்கு ஏதாவது விட கிடச்சிருமா, நல்ல நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஏதாவது ரிசல்ட் கிடச்சிருமா, எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கான பாயிண்ட் வருமா அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா, அந்த தேடல், இது எல்லாம் தான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல வாழ்க்கையை அடைவதற்கான அறிகுறிகள் இதுதான். இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்றது. அதுக்கான மனிதனாக நீங்கள் உருவாயிட்டு இருக்கீங்களான்றது இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை வச்சு தான் நீங்கள் சில பேர்லாம் ஆரம்பத்துலேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அட போடா, இவன் பேசுகிறது எவன்டா கேட்பான், இவன் என்னத்தரா இவன் வளவலன்னு இழுத்துட்டு இருக்கிறான், வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிறான், இவன்ட்டா பேசுவான். ஆனால் அங்கே போய் தேவையில்லாத விஷயங்களுக்கு உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு அது இதுன்னு விடிய உட்காந்து பார்த்து ஒரு வழி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு விஷயம் போய் நல்லது ஒட்டுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனை தேடி நல்லது வருதுன்னா அந்த நல்லதை அவன் ஈர்க்கிறான்னா அது சாதாரண விஷயமே இல்லை. இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.